السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ذلك بأن الله يولج الليل في النهار ويولج النهار في الليل إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا تسبوا الدهر فإن الله هو الدهر. رواه الطبراني أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நின்று நடவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்திலே, பரக்கத்து வாய்ந்த இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக. மேலும் நம்முடைய எல்லா தேவைகளையும் இறைவன் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. மேலும் எதையெல்லாம் இங்கு சொல்லப்படுகிறதோ அவைகளை நம்முடைய செவிகளால் மட்டும் எடுத்து செல்லாமல் நம் உள்ளத்தில் பதிய வைத்து வாழும் காலமெல்லாம் அதனை கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் விடுவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய உரையாக நாம் பார்ப்பது குளிர்காலம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். காலங்களிலே பல காலங்கள் இருக்கிறது. வெயில் காலம், மழை காலம் என்று இருக்கிறது. அதிலே குளிர்காலம் என்பதும் ஒரு காலம். இந்த காலத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எவையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பயானாக, உபதேசமாக நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும், அதாவது குர்ஆனில் அல்லாஹ் பேசும் பொழுது, தன்னுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைலி, பகலை இரவை பகலிலேயும் பகலை இரவிலேயும் புகுத்துவதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் ஒரேடியா பகல் நேரமாகவே வைத்திடல, ஒரேடியாக இரவாகவே அல்லாஹ் வைத்திடல. அல்லாஹ் இப்படி சுழற்றி கொண்டிருக்கிறான், மாற்றிக்கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? ஒரே நேரமாக இருந்தால் மனிதனால் வாழ்வதற்கு சிரமம். மனிதனுடைய வாழ்க்கை அவனை நகர்த்துவது என்பது அவனுக்கு மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் இரவையும் அதுக்கடுத்து ஒரு பகலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே மாதிரி பகல் நேரங்களையும் இரவை கொண்டு அல்லாஹ் அந்த பகல் நேரத்தை முடிவடைய செய்கின்றான். அப்போ ஒவ்வொரு காலங்களையும், வெயில் காலங்கள் என்று இருந்தது, மழை காலங்கள் என்று இருந்தது, அதே போல குளிர்காலங்களையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எதற்காக இப்படி கொடுக்கிறான்? ஒரேடியா வெயில் காலமாகவே இருந்தாலும் மனிதனால வாழ முடியாது. பாலைவனத்துல வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் வெயிலுடைய அந்த உஷ்ணம் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரே வெயிலாவே இருந்தது என்றால், ஒரே காலமாக இருந்தது என்றால், ஒரே நேரமாக இருந்தது என்றால் மனிதனுடைய வாழ்க்கை அது வறட்சியானதாக ஆகிவிடும். அது மிகப்பெரிய சோதனைக்குரியதாக, கஷ்டம் வாய்ந்ததாக மாறிவிடும் என்பதற்காகத்தான் இறைவன் ஒவ்வொரு காலங்களையும் சுழற்றி கொண்டிருக்கிறான். சரி, இந்த குளிர்காலத்தில் நம்ம என்னென்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது? செய்ய வேண்டிய விஷயம், முதலாவது விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லா நோய் வருவதற்கு முன்னால் முன் தயாரிப்புகளை வருமுன் காப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பனிக்காலங்களிலே அதிகமாக நோய்கள், அந்த குளிர்கள் நம்முடைய உடலுக்கு அது நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் சின்ன பசங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, வயது முதிர்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு
அவங்க ரொம்பவும் இந்த பனிக்காலங்களில் அதிகமான நோய்கள், அதிகமான ஒரு பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதனால முன் தயாரிப்புகளை இந்த பனியில் அதிகமாக அந்த பனிக்கு தகுந்தவாறு உள்ளான ஆடைகளை, இன்னும் பனிக்கு அந்த சுடுதண்ணிகள், வெந்நீர்கள், இது மாதிரியெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரியான குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து நம்ம தவிர்ந்திருக்கணும். ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, குளிர்காலமும் ஒரு காலம் தானே, அதுலேயே எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்து நாளை பின்ன அவங்க உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம குளிர்காலங்களில் அதற்கு தக்கவாறான உடைகளை நாம் அணிய வேண்டும். அதே போல நம்ம உணவு முறைகள்லையும் நம்முடைய தண்ணீர்களிலையும் நாம் கவனம் செலுத்தணும். அதிலேயும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருந்தோம் என்றால் எந்த நோய்களும் நம்மை அண்டாது. அதனால நம்ம விழிப்புணர்வோடு இருப்பது என்பது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த பனிக்காலங்களில் அதிகமாக வெளியே செல்லாமல் இருக்கணும். தேவையில்லாம வேலைகள் இருக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கிய வேலை என்றால் பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். ஆனா தேவையே இல்லாம விளையாடுவதோ அல்லது வேற எதுவும் வெளியே நிற்பதோ, பனியில செல்வதோ, அது நம்மளுடைய உடலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதனால பனி காலங்களிலே அதிகமாக பனிமூட்டங்கள் இருக்கும் பொழுது வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அதிகமாக சதக்காக்களை நம்ம கொடுக்கணும். என்னங்க குளிர்காலத்திலே சதக்கா கொடுக்கணுன்றீங்களே, அல்லாஹ் நம் சதக்கா கொடுப்பதன் மூலமாக கூட நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை விட்டு நீக்குவானாங்க. அப்போ நம்ம சதக்கா கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை குறைக்கின்றான். அது மட்டுமல்ல, மக்களுக்கு நாம் சதக்கா கொடுக்கணுன்ற பேரில் வெறும் காசை எடுத்து கொடுக்கறது சொல்லல, அவங்களுக்கு தேவையான பனிக்காலத்துல தேவையான அந்த ஆடைகளை வாங்கி கொடுக்கணும். ஜர்க்கின், இது மாதிரியான எந்தெந்த தேவைப்படுதோ அந்த பனி சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு பனிக்காலத்திலே அவர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அது மாதிரியான பொருட்களை வாங்கி தரணும். அதுதான் ஒரு சிறந்த தர்மம், அதுதான் ஒரு நன்கொடையாக இருக்கும். அதனால பனிகாலங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்களை நாம் உதவி செய்து அவர்களுக்கு தான தர்மமாக வாங்கி தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் நல்ல முறையில வாழ்வார்கள். என்னைக்குமே நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது, அது ஒரு தீய பழக்கமும் கூட. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று செயல்படுவது இருக்கிறதே, இது சுயநலத்தின் மட்டுமல்ல, இது ஒரு தீய குணமும் கூட. அதனால யாரின் மீதும், மற்றவர்கள் மீதும், எத்தனையோ மக்கள் ஆடை வாங்குவதற்கு கூட பனிகாலத்திலே கூட ஆடை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொள்ளக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு நம்மளால் இயன்ற ஒரு சின்ன உதவிகளை நாம் செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு கிதாபில் படித்த விஷயம். ஒரு மனிதர் ஒரு பனியில நடந்து போயிட்டு இருந்தார். பனி காலங்கள்ல ஒரு ஃபஜ்ர் டைம்ல போயிட்டு இருந்தாரு வைங்களேன். அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு வாயில்லா ஜீவன் குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சான். வாயில்லா ஜீவன் குளிர்ல அதுக்கு என்ன செய்யறது நடுக்கிக்கிட்டு இருந்தது. உடனே அந்த மனிதர் என்ன செஞ்சாராம், அந்த வாயில்லா ஜீவனா இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த வாயில்லா ஜீவனுக்கு அவர் ஏதோ ஒரு ஆடையை கொண்டு அந்த பனியை கொஞ்சம் குறைச்சார். அந்த ஆடையை எடுத்து அந்த போட்டார். போட்டவுடனே அதோடைய குளிர் கொஞ்சம் தணிந்து அது ஒரு இதமான நிலையில அது இருந்துச்சு. உடனே அவர் போயிட்டாரு. இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்ததின் காரணமாக அந்த மனிதர் ஒரு பாவியும் கூட, அவர் சில தவறுகளும் செய்தவர். அப்படி இருந்தும் கூட வாயில்லா ஜீவனின் மீது இறக்கப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு வியந்து பார்க்கக்கூடிய அந்த சுவனத்தை அன்பளிப்பாக தந்தான். அப்போ இந்த மாதிரி பனிகாலங்களில நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. பிறரும் அந்த பனியிலிருந்து, பிறரும் எந்த விதமான நோய்களிலிருந்து அகப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை போன்ற தர்மங்களை நாம் கொடுக்க வேண்டும். சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும். எது செய்யக்கூடாது? முக்கியமான விஷயம், லா தசுப்பு தஹ்ர, காலத்தை திட்டக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி ஒரே சளியா வருது, தொண்டை கட்டிருச்சு, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லி இந்த பனிகாலம் வந்தாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லி பனிகாலங்களை, காலங்களை திட்டுவது என்பது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒவ்வொரு காலங்களையும் மக்களுக்கு, மனிதர்களுக்கு வழங்குவது இறைவன் தான். தபரானி என்கின்ற ஹதீஸ் கிதாபில வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தசுப்பு தஹ்ர, காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள்.
காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள். அல்லாஹ் தான் காலத்தை இயக்கக்கூடியவன். ஒவ்வொரு காலங்களும் வருகின்றதா, மழை காலமா, வெயில் காலமா, குளிர்காலமா, எதுவாக இருந்தாலும் அது இறைவன் தருவது. அதை குற்றம் சொல்வதோ, அதிலே இவ்வளவுதான் நடக்குது என்று விமர்சனம் வைப்பதோ அது இறைவன் மீது விமர்சனம் வைப்பதற்கு சமமானது. இறைவனை குறை சொல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அதனால் இந்த குளிர்காலங்களிலே தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால் காலங்களை திட்டாமல் இருப்பது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, நேரம் கிடைத்தால் சொல்லுவோம் இன்ஷாஅல்லாஹ், அடுத்த உரையில சொல்லுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த பணியினுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லா விதமான பலா முசீபாத்துகளில் இருந்தும் என்னையும் உங்களையும் இந்த உலக முஸ்லிம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் விடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.